ஏழை விவசாயியும் பேசும் கழுதையும். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ரஹீம் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு சிறிய குடிசை வீடும் சிறிதளவு நிலமும் தான். வயதான ஒரு கழுதையும் மட்டும்தான். அந்த கழுதையின் பெயர் கரீம். கரீம் வயதாகிவிட்டதால் முன்பு போல வேகமாக நடக்க முடியாது. ஆனாலும் ரஹீமுக்கு அந்த கழுதையின் மீது மிகுந்த பாசம். ஏனென்றால் ரஹீமின் வாழ்க்கையின் பல வருடங்களாக அந்த கழுதை அவனுக்கு துணையாக இருந்தது. வயலிலிருந்து அறுவடை செய்த தானியங்களை சந்தைக்கு கொண்டு செல்வது, பிறகு விறகு, காய்கறிகள் போன்ற பொருட்களை சுமந்து வருவதும், ரஹீமின் குடும்பத்திற்கு தேவையான சிறிய சிறிய வேலைகளில் உதவுவதும் எல்லாமே அந்த கழுதை தான் செய்தது. ஆனால் அந்த வருடம் ரஹீமுக்கு மிகவும் மோசமான வருடமாக இருந்தது. மழை சரியாக பெய்யவில்லை. வயலில் விதைத்த பயிர்களில் பெரும் பகுதி வாடி போனது. கையில் இருந்த சிறிய சேமிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போனது. ரஹீமின் மனைவி ஆயிஷாவும் கவலையில் இருந்தாள். ஒரு நாள் இரவு வீட்டில் சாப்பிடுவதற்கு கூட போதுமான உணவு இல்லை. ஆயிஷா மெதுவாக சொன்னாள், நாளைக்கு என்ன செய்வது? ரஹீம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், ஏதாவது ஒரு வழியை காட்டுவான் என்றான். அடுத்த நாள் காலையில் ரஹீம் சந்தைக்கு சென்றான். அங்கு அவனுக்கு ஒரு பணக்கார வியாபாரி அறிமுகமானான். அவன் ரஹீமிடம், உன்னிடம் இருக்கும் கழுதையை எனக்கு விற்றுவிடு, அதற்கு நல்ல விலை தருகிறேன் என்றான். ரஹீம் உடனே மறுத்து விட்டான். இல்லை, இந்த கழுதை என் குடும்பத்தில் ஒருவனை போன்றது, அதை நான் விற்க மாட்டேன் என்றான். ஆனால் வியாபாரி அவனை விடவில்லை. நீ ஏழை, உனக்கு இப்போது பணம் தேவை, கழுதையை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான். ரஹீம் பதில் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அன்று இரவு அவன் கரீமின் அருகில் அமர்ந்திருந்தான். நண்பா, உன்னை விற்றுவிட்டால் நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், ஆனால் உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு குரல் கேட்டது. என்னை விற்காதே ரஹீம். ரஹீம் அதிர்ச்சி அடைந்தான். அவன் சுற்றி சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் அந்த குரல் கேட்டது. நான் சொல்கிறேன், என்னை விற்காதே. ரஹீம் நடுங்கியபடி கரீமை பார்த்தான். நீ பேசுகிறாயா? கழுதை தலையை அசைத்தது. ஆம். ரஹீமுக்கு நம்பவே முடியவில்லை. பல வருடங்களாக தன்னுடன் இருந்த கழுதை பேசுகிறது. அவன் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் கேட்டான், இதுவரை ஏன் நீ பேசவில்லை? கரீம் சொன்னது, நான் பேச வேண்டிய நேரம் வரவில்லை, ஆனால் இப்போது உனக்கு உதவி தேவைப்படுகிறது. ரஹீம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்னிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது என்றது கரீம். என்ன ரகசியம்? நாளை அதிகாலையில் என்னை அழைத்து கொண்டு மலைக்கு பின்னால் இருக்கும் பழைய பாதைக்கு செல். அங்கே உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ரஹீமுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் வேறு வழி இல்லாததால் மறுநாள் அதிகாலையில் கரீமுடன் புறப்பட்டான். பல நேரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு பழைய கிணற்றின் அருகில் சென்றார்கள். கரீம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றது. இங்கே தோண்டு. ரஹீம் மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் அவனுடைய மண்வெட்டி ஒரு கடினமான பொருளில் மோதியது. அவன் மண்ணை அகற்றி பார்த்தான். அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. ரஹீம் பெட்டியை திறந்தான். அதற்குள் சில பழைய வெள்ளி நாணயங்களும் விலையுயர்ந்த பொருட்களும் இருந்தன. ரஹீமின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது யாருடையது? கரீம் சொன்னது, பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழியாக சென்ற ஒரு வியாபாரியின் பொருட்கள். அவன் அவற்றை இங்கே மறைத்து வைத்தான். ஆனால் அவனால் திரும்பி வர முடியவில்லை. ரஹீம் உடனே அந்த பொருட்களை எடுத்துக் கொள்ளவில்லை. இது எனக்கு சொந்தமானது அல்ல, நான் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்டான். கரீம் அமைதியாக இருந்தது. ரஹீம் சில நிமிடங்கள் யோசித்தான். பின்னர், எனக்கு ஏழ்மை இருக்கலாம், ஆனால் பிறருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு பணக்காரனாக நான் விரும்பவில்லை என்றான். அவன் அந்த பெட்டியை மீண்டும் மூடிவிட்டு கிராமத்திற்கு திரும்பினான். வழியில் அவன் ஒரு வயதான மனிதரை சந்தித்தான். அந்த மனிதர் அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தவர். ரஹீம் அவரிடம் நடந்த விஷயத்தை சொன்னான். வயதானவர் அந்த பெட்டியை பற்றி கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தார். பல வருடங்களுக்கு முன்பு இங்கே ஒரு வியாபாரி காணாமல் போனதாக என் தந்தை சொல்லி இருக்கிறார். அவனுடைய குடும்பம் அவனை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். அந்த பெட்டியில் இருந்த பொருட்கள் யாருடையவை என்பதை தெரிந்து கொள்ள கிராம மக்கள் ஒன்றாக சேர்ந்தனர். பல நாட்கள் தேடிய பிறகு அந்த வியாபாரியின் குடும்பத்தை பற்றிய தகவல் கிடைத்தது. அவர்கள் தொலைதூர நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
ரஹீம் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை அவர்களிடம் ஒப்படைத்தான். வியாபாரியின் குடும்பம் ரஹீமின் நேர்மையை பார்த்து மிகவும் நெகிழ்ந்தது. அவர்கள், நீ விரும்பி இருந்தால் இந்த செல்வத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. உன் நேர்மைக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம் என்று கூறினர். அவர்கள் ரஹீமுக்கு ஒரு பரிசை கொடுத்தனர். அதன் மூலம் அவன் தனது நிலத்தை சரி செய்தான், புதிய விதைகளை வாங்கினான், வீட்டையும் சீரமைத்தான். அவனுடைய வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. ஆனால் இந்த செய்தி கிராமத்தில் வேகமாக பரவியது. ரஹீமிடம் பேசும் கழுதை இருக்கிறது என்று எல்லோரும் பேச ஆரம்பித்தனர். அதை கேட்ட அந்த பணக்காரர் வியாபாரிக்கு பேராசை வந்தது. பேசும் கழுதையா? அதை நான் எப்படியாவது வாங்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் மீண்டும் ரஹீமிடம் வந்தான். ரஹீம், உன் கழுதைக்கு நான் மிகப்பெரிய தொகை தருகிறேன். ரஹீம் மறுத்தான். இல்லை, வியாபாரி தொகையை இன்னும் அதிகமாக சொன்னான். ஆனால் ரஹீம் மீண்டும் மீண்டும் மறுத்தான். பணம் கிடைத்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். கரீம் எனக்கு ஒரு பொருள் அல்ல, அது என் நண்பன். வியாபாரி கோபமாக சென்று விட்டான். ஆனால் அவனுடைய பேராசை குறையவில்லை. ஒரு நாள் அவன் ரஹீம் வீட்டில் இல்லாத நேரத்தில் கரீமை அழைத்து செல்ல முயன்றான். கரீம் உடனே சத்தம் போட்டது. ரஹீமும் அக்கம் பக்கத்தினரும் ஓடி வந்தார்கள். வியாபாரியின் செயல் வெளிச்சத்துக்கு வந்தது. கிராம மக்கள் அவனை கண்டித்தனர். அப்போது கரீம் ரஹீமிடம் சொன்னது, ரஹீம், நினைவில் வைத்துக்கொள், ஏழ்மை என்பது மனிதனை சிறியவனாக்காது, ஆனால் பேராசைதான் மனிதனை சிறியவனாக்கும். ரஹீம் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்து கொண்டான். அதன் பிறகு அவன் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய முடிவை எடுத்தான். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்தாமல் தன்னை போல கஷ்டப்படுகிற மற்ற விவசாயிகளுக்கும் உதவ ஆரம்பித்தான். யாருக்காவது விதை இல்லை என்றால் விதை கொடுத்தான். யாருடைய பயிர் நன்றாக விளையவில்லையோ அவர்களுக்கு உணவு கொடுத்தான். யாருடைய கழுதை அல்லது மாடு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உதவி செய்தான். சில ஆண்டுகளில் ரஹீம் கிராமத்தின் மதிப்புக்குரிய மனிதனாக மாறினான். ஒரு நாள் கிராமத்தின் தலைவர் அவனை அழைத்து, ரஹீம், உன்னிடம் செல்வம் வந்த போது நீ மாறவில்லை, அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய செல்வம் என்றார். ரஹீம் சிரித்தான். அவன் கரீமை பார்த்தான். கரீமும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தது. ரஹீமுக்கு மட்டும் தெரிந்த ஒரு உண்மை இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது அந்த பெட்டியில் இருந்த செல்வம் அல்ல, அவனுடைய நேர்மையும் நம்பிக்கையும் நல்ல மனமும் தான். அன்று இரவு ரஹீம் கரீமின் அருகில் அமர்ந்து கேட்டான், கரீம், நீ உண்மையில் பேசக்கூடிய கழுதையா, இல்லை என் வாழ்க்கைக்கு ஒரு பாடம் சொல்ல வந்த நண்பனா? கரீம் மெதுவாக சிரித்தது. இரண்டும் என்று நினைத்துக்கொள் என்றது. அதன் பிறகு அந்த கழுதை மீண்டும் மனிதர்களிடம் பேசவே இல்லை. ஆனால் ரஹீமுக்கு அதன் குரல் எப்போதும் நினைவில் இருந்தது. ஏழ்மை மனிதனை சிறியவனாக்காது, பேராசைதான் மனிதனை சிறியவனாக்கும். இந்த கதையின் நீதி, நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் நம்முடையது என்று நினைக்க கூடாது. பிறருக்கு சொந்தமானதை எடுத்துக்கொண்டு வாழ்வதை விட நமக்கு கிடைத்த சிறிய வருமானத்தில் நேர்மையாக வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை. நேர்மை சில நேரங்களில் நம்மை மெதுவாக முன்னேற்றலாம், ஆனால் அது நம்மை ஒருபோதும் தவறான பாதையில் அழைத்து செல்லாது. இப்படியாக ஒரு ஏழை விவசாயியின் வாழ்க்கையை மாற்றிய அந்த விசித்திரமான கழுதையின் கதை இத்துடன் முடிகிறது. 3 இளவரசர்களின் விதி. ஒரு காலத்தில் ஒரு பெரிய நாட்டை நீதியுடன் ஆட்சி செய்து வந்தார் ஒரு மன்னர். அவருக்கு 3 மகன்கள். மூவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்றாலும் அவர்களின் குணங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. மூத்தவன் மிகவும் புத்திசாலி என்று கருதப்பட்டான். 2வது மகன் தன்னுடைய திறமையையும் வீரத்தையும் பற்றி பெருமை கொண்டவன். 3வது மகன் மட்டும் அமைதியாகவும் எளிமையாகவும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவனாகவும் இருந்தான். ஒரு நாள் மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னுடைய 3 மகன்களில் யார் உண்மையில் இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்ய தகுதியானவன் என்று அவர் யோசித்தார். அவர்களை நேரடியாக சோதித்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையை நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அதனால் மன்னர் ஒரு வித்தியாசமான சோதனையை நடத்த முடிவு செய்தார். 3 மகன்களையும் அழைத்து, நீங்கள் மூவரும் நாட்டை விட்டு வெளியே சென்று உலகத்தை பார்த்து வாருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று
என்பதை அறிந்து கொண்டு திரும்பி வாருங்கள் என்று கூறினார். மூவரும் பயணத்தை தொடங்கினர். மூத்த இளவரசன் சென்ற இடமெல்லாம் தனது அறிவை பற்றி பெருமை பேசினான். அவன் பலரை சந்தித்தான். ஆனால் மற்றவர்களின் கருத்தை கேட்க அவனுக்கு விருப்பமில்லை. எனக்கு தெரிந்ததே சரி என்ற எண்ணத்துடன் அவன் பயணம் செய்தான். இரண்டாவது இளவரசன் தன்னுடைய வலிமையையும் வீரத்தையும் நம்பினான். எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்று நினைத்தான். ஆனால் மூன்றாவது இளவரசன் மட்டும் தான் சந்தித்த மனிதர்களிடம் அன்பாக பேசினான். வழியில் உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உதவினான். ஒரு வயதான மனிதர் சுமையை தூக்க முடியாமல் தவித்த போது தனது பயணத்தை மறந்துவிட்டு அவருக்கு உதவினான். ஒரு ஏழை குடும்பத்திற்கு உணவு தேவைப்பட்ட போது தன்னிடம் இருந்த உணவை பகிர்ந்து கொண்டான். அவன் செய்த நல்ல செயல்களுக்கு உடனடியாக எந்த பலனும் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. நாம் செய்யும் நல்ல செயல்கள் வீணாகாது என்று அவன் நினைத்தான். பல நாட்கள் கழித்து மூவரும் அரண்மனைக்கு திரும்பினர். மன்னர் மூவரிடமும் இந்த பயணத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார். மூத்தவன் தனது அறிவை பற்றி கூறினான். இரண்டாவது மகன் தனது வீரத்தை பற்றி கூறினான். மூன்றாவது மகன் மட்டும் தந்தையே, வாழ்க்கையில் அறிவும் வலிமையும் முக்கியம். ஆனால் மனிதர்களின் துயரத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவும் மனம் இல்லாவிட்டால் அந்த அறிவும் வலிமையும் முழுமையானவை அல்ல என்றான். மன்னர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் புன்னகைத்தார். நீங்கள் மூவரும் உங்கள் விதியை தேடி சென்றீர்கள். ஆனால் விதி என்பது நமக்கோ எங்கோ எழுதப்பட்டிருக்கும் ஒரு விஷயம் மட்டுமல்ல. நாம் எடுக்கும் முடிவுகளும் நாம் செய்யும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. அறிவு உன்னை உயர்த்தலாம், வலிமை உன்னை காப்பாற்றலாம். ஆனால் நல்ல மனமும் நல்ல செயல்களும் தான் உன்னை மக்களின் மனதில் நிலைத்திருக்க செய்யும் என்று கூறினார். அன்று மன்னர் தனது நாட்டின் எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்தார். அதன் பிறகு அந்த 3 இளவரசர்களும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி புதிய பார்வையுடன் வாழத் தொடங்கினர். இந்த கதையோட நீதி நம்முடைய பிறப்பு, செல்வம், திறமை ஆகியவை நம்முடைய வாழ்க்கை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை தரலாம். ஆனால் நாம் எடுக்கும் முடிவுகளும் பிறரிடம் காட்டும் அன்பும் செய்யும் நல்ல செயல்களும் தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நல்லதை செய்தால் அதன் பலன் எப்போது வரும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாளும் வீணாகாது. ஒரு மாணவனின் கதை. ஒரு பள்ளியில் அனைவரும் வகுப்பறையில் அமர்ந்து பாடம் படிக்கும் போது ஒரு மாணவன் மட்டும் ஒரு நாளும் புத்தகத்தை கையில் ஏந்தாமல் எப்போதும் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனை கண்டு மற்றவர்கள் எள்ளி நகையாடினர். படிக்க வராமல் இங்கே வந்து சேற்றிலும் சகதியிலும் வேலை செய்கிறாயே என்று கேலி செய்தனர். ஆனால் அவனது கால்களில் ஒட்டியிருந்த சேற்றுக்கு பின்னால் இறைவனிடம் அவன் வைத்த பிரார்த்தனையும் அவனது உழைப்புக்கு பின்னால் இருந்த ஆன்மீக பொறுமையும் யாருக்கும் தெரியவில்லை. அவனது பெயர் அப்துல் கரீம். அவன் மிகவும் ஏழ்மையான பின்னணியில் இருந்து அந்த புகழ்பெற்ற மத பள்ளிக்கு வந்தான். அவனிடம் பழைய ஆடைகளும் ஒரு சிறிய குரான் புத்தகம் மட்டுமே இருந்தன. அந்த பள்ளியை கியாயி சலீம் என்ற மூத்த அறிஞர் நடத்தி வந்தார். மற்ற மாணவர்கள் புகழுக்காகவும் பெரிய அறிஞராக வேண்டும் என்ற ஆசையிலும் வந்தனர். ஆனால் அப்துல் கரீமோ, நான் பெரிய ஆளாக வர விரும்பவில்லை, இறைவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல மனிதனாக சுயநலமின்றி சேவை செய்யவே வந்துள்ளேன் என்று அமைதியாக கூறினான். வயல்வெளி பணி ஒரு நாள் காலையில் ஆசிரியர் கியாயி சலீம் அப்துல் கரீமை அழைத்து, நீ மற்ற மாணவர்களைப் போல வகுப்பறைக்கு செல்ல வேண்டாம், மதர்சாவிற்கு பின்னால் இருக்கும் வயல்வெளியை பராமரிக்கும் வேலையை மட்டும் செய் என்று பணித்தார். அப்துல் கரீமிற்கு ஆரம்பத்தில் இது அதிர்ச்சியாக இருந்தது. நாம் பாடம் படிக்க வந்தோமே, ஏன் நம்மை வயலுக்கு அனுப்புகிறார்கள் என்ற கேள்வி மனதிற்குள் எழுந்தாலும் அதை குருவின் கட்டளையாக ஏற்று அமைதியாக வயலுக்கு சென்றான். அவனது இந்த வேலையை கண்டு மற்ற மாணவர்கள், குறிப்பாக படிப்பில் கெட்டிக்காரனாகவும் அகந்தை கொண்டவனுமாக இருந்த பௌசான் என்பவன், இவன் படிக்க லாயக்கற்றவன், அதான் வயல் வேலைக்கு அனுப்பிட்டாங்க என்று கேலி செய்தான். அப்துல் கரீம் எதற்கும் பதிலளிக்காமல் அமைதியாக தன் வேலையை தொடர்ந்தான்.
வயல்வெளியில் ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் அப்துல் கரீம் இறைவனை நினைத்து கொண்டே தியானித்து கொண்டே இருந்தான். விதை விதைக்கும் போது சிறிய விதை சேற்றுக்கு அடியில் புதைந்து பிறகு நெல் கதிராக வளர்வது போல நமது பொறுமையும் ஒரு நாள் நன்மையை தரும் என்று கற்றான். களை எடுக்கும் போது பயிருக்கு இடையே வளரும் தேவையில்லாத களைகளை பிடுங்குவது போல் நம் மனதில் உள்ள பொறாமை, அகந்தை போன்ற தீய குணங்களை வெட்டி எறிய வேண்டும் என்பதை உணர்ந்தான். இரவு நேரங்களில் வயல்வெளியில் இருந்த சிறிய குடிசையில் அமர்ந்து தனக்கு தெரிந்த சிறிய குரான் வசனங்களை ஓதி இறைவனை வழிபட்டான். தூரத்தில் இருந்து இதை பார்த்த ஆசிரியர் கியாயி சலீம், உண்மையான கல்வி புத்தகங்களில் மட்டும் இல்லை, பொறுமையிலும் தாழ்மையிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து புன்னகைத்தார். ஒரு நாள் இரவில் ஊரில் பெரும் புயலும் மழையும் வெளுத்து வாங்கியது. ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடி அப்துல் கரீம் பார்த்து கொண்ட வயல்வெளி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. அவன் எவ்வளவோ போராடியும் பயிர்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டன. மறுநாள் காலை மற்ற மாணவர்கள் இவனுக்கு வேலை செய்ய கூட தெரியவில்லை, மதரசாவிற்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று பழி சுமத்தினர். ஆசிரியர் கியாயி சலீம் அவனை அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டார். அப்துல் கரீம் எந்த காரணியையும் சாட்டாமல், நான் முடிந்தவரை முயன்றேன், ஆனால் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. தவறு என் மீது இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், எந்த தண்டனையும் ஏற்க தயார் என்றான். ஆசிரியர் அவனிடம், இறைவன் மீது உனக்கு கோபம் இல்லையா என்று கேட்டதற்கு, இல்லை, இறைவனின் சோதனை கண்டு நான் சோர்ந்து போய் விடுவேனோ என்று பயம் மட்டுமே எனக்கு இருக்கிறது என்று கூறினான். அந்த வெள்ளப்பெருக்குக்கு பிறகு அப்துல் கரீம் மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தன் வேலையை தொடங்கினான். எந்தவித புகாரும் இன்றி மீண்டும் நிலத்தை சீரமைத்து விதைகளை நட்டான். வியக்கத்தக்க வகையில் சுற்றியிருந்த மற்ற வயல்களை விட அப்துல் கரீம் உழைத்த மதர்சா வயலில் பயிர்கள் மிக வேகமாக ஆரோக்கியமாக வளரத் தொடங்கின. அந்த பகுதியில் பூச்சி தாக்குதல்கள் கூட ஏற்படவில்லை. மதர்சாவுக்கு தேவையான உணவு தானியங்கள் அபரிதமாக கிடைத்தன. ஒரு நாள் காலை வழிபாட்டின் போது ஆசிரியர் கியாயி சலீம் அனைவரின் முன்னிலையிலும் அப்துல் கரீமை அழைத்து பிரார்த்தனையை நடத்த வழி நடத்துமாறு கூறினார். அப்துல் கரீம் அமைதியாக முன்னால் வந்து மிகவும் எளிமையான சொற்களால் மனதின் ஆழத்தில் இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான். அந்த பிரார்த்தனையில் எந்த போலித்தனமும் இல்லை, தூய்மையான பணிவும் நேர்மையுமே மட்டுமே இருந்தது. அதை கேட்ட மற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் கியாயி சலீம் உட்பட அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிகிறது. அவனை எப்போதும் ஏளனம் செய்து வந்த பௌசான், நாம் புத்தகங்களை படித்து நிறைய அறிவை சேர்த்தோம், ஆனால் அப்துல் கரீமிடம் இருக்கும் தூய்மையான மனமும் இறை பக்தியும் நம்மிடம் இல்லையே என்று தன் தவறை உணர்ந்து அழுதான். பௌசான் நேரடியாக அப்துல் கரீமிடம் வந்து தானாக செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டான். அப்துல் கரீம் புன்னகையோடு, என் மனதில் உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை, நாம் அனைவரும் இறைவனின் பாதையில் கற்கும் மாணவர்களே என்று அவனை கட்டி தழுவினான். அதன் பின்னர் மதரசாவில் இருந்த அனைத்து மாணவர்களும் அப்துல் கரீமை ஒரு சாதாரண தொழிலாளியாக பார்க்காமல் உண்மையான இறை பற்றாளராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் மதிக்கத் தொடங்கினர். சில ஆண்டுகள் கழித்து அப்துல் கரீம் தன் படிப்பை முடித்து தன் ஆன்மீக பயிற்சியும் நிறைவு செய்து தன் சொந்த கிராமத்திற்கு திரும்பினான். அவன் பெரிய பட்டங்களையோ மேடை பேச்சுக்களையோ விரும்பவில்லை. தன் கிராமத்தில் உள்ள சிறிய வயலில் விவசாயம் செய்து கொண்டும் அங்கு குழந்தைகளுக்கு எந்தவித கட்டணமும் இன்றி கற்றுக் கொடுத்து கொண்டும் தன் வாழ்க்கையை அமைதியாக கழித்தான். இந்த கதை சொல்லும் கருத்து, இறைவனிடமும் சமூகத்திலும் உண்மையான மதிப்பு என்பது ஒருவர் வகிக்கும் பதவியிலோ அல்லது வெளிக்காட்டும் ஆரவரத்திலோ இல்லை. அது ஒருவரது உள்ளத்தின் தூய்மையிலும் பணிவிலும் சுயநலமற்ற தியாகத்திலுமே அமைந்திருக்கிறது. 3 மகன்களின் சோதனையும் உண்மையான செல்வமும். பாரசீக அரபிய எல்லையோர பகுதியில் நஜும்பூர் என்றோட அழகான நகரம் இருந்தது. அங்கு ஹாமித் கான் என்ற மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒட்டக குழுக்கள், விலை மதிப்பற்ற நவரத்தினங்கள், நறுமண பொருட்கள் என அளவிட முடியாத செல்வம் இருந்தது. அவருடைய தானிய கிடங்கில் இருந்த தானியங்களை கொண்டு ஊரே 2 ஆண்டுகள் பசியின்றி வாழ முடியும். 100 அறைகள் கொண்ட அவரது மாளிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியால் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இவ்வளவு செல்வம் இருந்தும் ஹாமித் கானின் மனம் நிம்மதி அடையவில்லை. எப்போதும் மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையே இருந்தது. ஹாமித்
கானிற்கு 3 மகன்கள் இருந்தனர். ருஸ்தம் தந்தை போலவே பணத்தின் மீது பேராசை கொண்டவன். எப்போதும் கணக்கு வழக்குகளையும் லாபத்தையும் மட்டுமே சிந்திப்பான். காசிம் நடுமகன் தன் அழகு மற்றும் அந்தஸ்து குறித்து மிகுந்த அகந்தை கொண்டவன். எப்போதும் கண்ணாடியின் முன் நின்று அலங்கரிப்பதிலேயே குறியாக இருப்பான். யூசுப் இளைய மகன். இவர்கள் இருவரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவன். அவனுக்கு பணத்தின் மீது ஆசையோ அழகின் மீது அகந்தையோ இல்லை. புத்தகங்களை நேசித்தான், ஏழைகளுக்கு உதவினான். ஊர் மக்கள் அவனை அன்போடு துறவி மனப்பான்மை கொண்ட யூசுப் என்று அழைத்தனர். தந்தையின் கடைசி சோதனை. ஒரு நாள் ஹாமித் கான் கடுமையாக நோயுற்றார். பல மருத்துவர்கள் வந்து அவரை குணப்படுத்த முடியாமல் கையை விரித்தனர். தன் மரணம் தன்னை நெருங்கிவிட்டதை உணர்ந்த ஹாமித் கான் தன் 3 மகன்களையும் அழைத்தார். அவர்களிடம், என் வாழ்வின் விளக்கு அணைய போகிறது. ஆனால் இறப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு கடைசி சோதனையை வைக்கிறேன். நீங்கள் மூவரும் ஊரை விட்டு வெளியேறி ஆளுக்கு ஒரு திசையில் ஓராண்டு காலம் பயணம் செய்ய வேண்டும். இந்த உலகிலேயே மிகவும் விலை மதிப்பெற்ற பொருளை யார் கொண்டு வருகிறீர்களோ அவனுக்கே என் சொத்துக்கள் அனைத்தும் சேரும் என்று கூறி உயிர் துறந்தார். தந்தையின் சடங்குகளை முடித்து 40 நாட்கள் கழித்து மூவரும் ஓராண்டு கழித்து இதே இடத்தில் சந்திப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்களின் பயணத்தை தொடங்கினர். ருஸ்தம் உலகிலேயே விலை மதிப்பற்றது வைரமும் ரத்தினமும் தான் என எண்ணி புகழ்பெற்ற ரத்தின வியாபார சந்தையை நோக்கி சென்றான். காசிம் ஒரு பெரிய நாட்டு அரசரின் மகளை திருமணம் செய்து இளவரசனாக மாறினால் அதுவே தந்தையின் சொத்தை விட மதிப்பாகும் என எண்ணி அரச குடும்பத்தை தேடி சென்றான். யூசுப் எந்த திட்டமும் இன்றி இறைவன் தனக்கு நல்ல வழி காட்டுவான் என்ற நம்பிக்கையில் தன் கையில் கொஞ்சம் ரொட்டி, தண்ணீர் மற்றும் தந்தை தந்த பழைய புத்தகத்தோடு புறப்பட்டான். யூசுப்பின் பயணம். துறவியின் 3 கேள்விகள். பாலைவன பாதையில் தாகத்துடன் பயணித்த யூசுப் வழியில் ஒரு ஆலமரத்தின் அடியில் ஒரு முதிய துறவி அமர்ந்திருப்பதை கண்டார். துறவியை வணங்கி தன் கதையை கூறினான். துறவி அவனுக்கு குடிக்க தண்ணீர் தந்து, உலகில் மிகவும் விலை மதிப்பற்றது எது என்பதை அறிய நீ 3 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த விடைகளை உன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் நீயே உணர்வாய் என்று கூறி 3 கேள்விகளை கேட்டார். முதல் கேள்வி, பகிர குறையாமல் அதிகரிக்கும் செல்வம் எது? துறவியின் வழிகாட்டுதலால் யூசுப் ஒரு கிராமத்தை அடைந்தான். அங்குள்ள வீடுகளுக்கு கதவுகளோ பூட்டுகளோ இல்லை. ஊர் முதியவரிடம் காரணம் கேட்டபோது அவர் கூறினார், முன்பு நாங்கள் வறுமையில் வாடினோம். ஆனால் ஒரு பெரியவர் எங்களுக்கு உள்ளதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்தார். நாங்கள் கொடுக்க கொடுக்க எங்கள் வீடுகளில் வளம் பெருகியது. இப்போது இங்கு யாரும் பசியோடு தூங்குவதில்லை. விடை, ஈகை மற்றும் பெருந்தன்மை. இது கொடுக்க கொடுக்க குறையாது, இது பெருகும். இரண்டாம் கேள்வி, எது இல்லை என்றால் கோடீஸ்வரனும் ஏழை, எது இருந்தால் ஏழை கோடீஸ்வரன்? கரடு முரடான மலைகளை தாண்டி யூசுப் ஒரு சிறிய ஏழை குடியிருப்பை அடைந்தான். அங்கு மக்கள் ஏழ்மையில் இருந்து முகத்தில் மிகுந்த நிம்மதியோடு வாழ்ந்தனர். ஒரு பாட்டியிடம் இதன் ரகசியத்தை கேட்டான். பாட்டி கூறினார், எங்களிடம் பணம் இல்லை, ஆனால் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பரஸ்பர ஆதரவும் இருக்கிறது. அன்பான உறவுகள் இல்லாதவன் மாளிகையில் வாழ்ந்தாலும் ஏழைதான். மூத்த சகோதரரான ருஸ்தம் ரத்தின சந்தையில் ஒரு ஏமாற்றுக்கார வியாபாரியிடம் தன் முழு சொத்தையும் கொடுத்து ஒரு சிவப்பு மாணிக்க கல்லை வாங்கினான். ஆனால் பின்னர் மற்றொரு நிபுணரிடம் காட்டிய போது அது வெறும் வண்ணப்பூச்சி பூசப்பட்ட கண்ணாடி என்று தெரிய வந்தது. ஏமாற்றம் அடைந்த ருஸ்தம் வெறும் கையோடு ஊர் திரும்பினான். இரண்டாவது மகனான காசிம் அமைச்சரின் மகள் ஜைனப்பை தன் அழகாலும் போலி பேச்சாலும் கவர முயன்றான். ஆனால் ஜைனப், என் அந்தஸ்தும் அழகும் போனாலும் என் மீது அன்பு செலுத்துவீர்களா என்று கேட்டபோது காசிமிடம் பதில் இல்லை. அவனது போலித்தனத்தை புரிந்து கொண்ட அரண்மனை அவனை விரட்டி அடித்தது. காசிமும் சொத்தை இழந்து வெறும் கையோடு திரும்பினான். மூன்றாவது மகனான யூசுப் மீண்டும் துறவியிடம் வந்தான். துறவி அவனிடம் 3வது கேள்வியையும் கேட்டார். ஒரு மனிதன் இறந்த பிறகும் அழியாமல் வாழும், திருடனால் திருட முடியாத, தீயால் எரிக்க முடியாத, காலத்தால் அழிக்க முடியாத பொருள் எது? இம்முறை துறவி எந்த வழியும் காட்டாமல் இதற்கான விடையை உனக்குள் தேடு என்று கூறி தியானத்தில் ஆழ்ந்தார். யூசுப் சிந்தித்து பார்த்தான்.
பணம் திருடப்படலாம், ருஸ்தமிற்கு நடந்தது போல. அழகு காலம் செல்ல செல்ல அழியலாம், காசிமிற்கு நடந்தது போல. ஆனால் தான் பார்த்த கிராம மக்களின் ஈகையும் அன்பும் தன் பெற்றோர் கற்றுக் கொடுத்த நல்ல ஒழுக்கமும் என்றும் அழியாதவை என்பதை உணர்ந்தான். யூசுப் துறவியிடம் கூறினான், அதுதான் நன்மை, நல்ல செயல்கள், புண்ணியம், நாம் செய்யும் நல்ல செயல்கள், பிறருக்கு உதவும் நற்குணம், மற்றவர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மனிதன் இறந்த பிறகும் அவனது நற்செயல்கள் அழியாமல் வாழும். துறவி புன்னகையுடன் யூசுப்பை வாழ்த்தி மறைந்தார். ஓராண்டு கழித்து 3 சகோதரர்களும் நஜ்மூர் மாளிகையில் ஒன்று கூடினர். ருஸ்தமும் காசியும் வெற்று கையோடு அவமானப்பட்டு நின்றனர். யூசுப் எந்த பொருளையும் காட்டாமல் தன் பயண கதையும் கற்றுக்கொண்ட உண்மையான பாடங்களையும் கூறினான். ஊர் பெரியவர்களும் காசியும் நீதிபதியும் உண்மையான செல்வத்தை கண்டறிந்தவன் யூசுப் மட்டுமே என்று கூறி தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் யூசுப்பிற்கே வழங்கினர். ஆனால் யூசுப் தந்தையின் சொத்துக்களை தனக்கென வைத்து கொள்ளாமல் தன் சகோதரர்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்து செல்வத்தின் உண்மையான நோக்கமே பகிர்ந்து வாழ்வதுதான் என்று கூறினான். தன் தவறுகளை உணர்ந்த சகோதரர்கள் யூசுப்பை கட்டி பிடித்து அழுதனர். யூசுப் தன் வாழ்நாள் முழுவதும் ஈகையுடனும் நற்செயல்களுடனும் தான் வாழ்வோம் மகிழ்வோடு வாழ்ந்தான். ஒரு நல்லெண்ண வணிகரும் பாக்தாதின் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனும். பாக்தாத் நகரம் செல்வத்தாலும் வியாபாரத்தாலும் செழித்து விளங்கிய காலம் அது. அங்குள்ள சந்தையில் உஸ்தாத் நசீர் என்பவன் ஒரு கடை நடத்தி வந்தான். வெளியில் பட்டு கம்பளம் விலையுயர்ந்த கற்கள் விற்கும் பெரிய வியாபாரி போல காட்டிக்கொண்டாலும் அவன் பாக்தாத்தின் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன். ஏமாற்று பேர் வழியாக வாழ்ந்து வந்தான். தேன் போன்ற இனிமையான பேச்சு, கபடம் நிறைந்த மனம், பிறரை ஏமாற்றும் தந்திரம் ஆகியவை அவனது இயல்பு. அதே நேரத்தில் மோசுல் என்ற ஊரிலிருந்து ஜியாத் என்ற நேர்மையான இளைஞன் பாக்தாத்திற்கு வந்தான். இறந்து போன தன் தந்தை உழைத்து சேர்த்த 5000 தங்க நாணயங்களை வைத்து வியாபாரம் செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதே அவனது லட்சியம். ஆனால் உலக அனுபவம் இல்லாத கள்ளங்கபடமற்றவன். ஜியாத்தை கண்ட நசீர் அவனை ஏமாற்ற முடிவு செய்தான். பாசமாக பேசி டீ கொடுத்து அவனிடம் 5000 தங்க நாணயங்கள் இருப்பதை தெரிந்து கொண்டான். கம்பளங்கள் சப்ளை செய்யும் பெரிய ஆர்டர் கிடைத்திருப்பதாகவும் இருவரும் இணைந்து முதலீடு செய்தால் பெரிய லாபம் பெறலாம் என்றும் பொய் வாக்குறுதி அளித்தான். ஜியாத் அதை நம்பி தன் 5000 தங்க நாணயங்களையும் நசீரிடம் கொடுத்தான். நசீர் அதற்கு பதிலாக, நான் சுயநனவோடு சொந்த விருப்பத்தின் பேரிலேயே பணத்தை கொடுத்தேன் என்று எழுதப்பட்ட ஒரு தாளை ஜியாத்திடம் கொடுத்து ஏமாற்றினான். நசீரின் தலை அடுத்த நாள் ஜியாத் கடைக்கு சென்ற போது கடை பூட்டப்பட்டிருந்தது. சில நாட்கள் கழித்து விசாரித்த போது நசீர் பலரையும் இவ்வாறு ஏமாற்றும் வழக்கம் உடையவன் என்பது ஜியாத்திற்கு தெரிய வந்தது. தன் தந்தையின் வாழ்நாள் சேமிப்பை இழந்து நின்ற ஜியாத் தெருவில் அழுது கொண்டிருந்தான். அப்போது ஷேக் முராத் என்ற 70 வயது முதியவர் அவனுக்கு உதவ வந்தார். ஜியாத்தின் கதையை கேட்ட அவர், நசீர் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தாலே அவனுக்கு எதிரான சாட்சியாக மாறும் என்று கூறி நம்பிக்கை அளித்தார். 3 நாட்களுக்கு பிறகு நசீர் மீண்டும் கடைக்கு வந்தான். ஜியாத் சென்று பணத்தை கேட்டபோது, நீயே சொந்த விருப்பத்தில் கொடுக்கத்தானே தாளில் எழுதியிருக்கிறாய் என்று கூறி விரட்டினான். ஷேக் முரத்தின் ஆலோசனையின்படி ஜியாத் நசீரின் பக்கத்து கடைக்காரர்களான ஹாமித் மற்றும் யூசுப் ஆகியோரை சந்தித்து சாட்சி சொல்ல ஒப்புக்கொள்ள வைத்தான். இதை அறிந்த நசீர் தன் ஆட்களை அனுப்பி அந்த சாட்சிகளை மிரட்டி பயமுறுத்தினான். இதனால் பயந்து போன சாட்சிகள் நீதிமன்றத்திற்கு வர மறுத்து விட்டனர். சாட்சிகள் மாறிய போதிலும் ஷேக் முராத் கலங்கவில்லை. நசீரின் வாயிலிருந்தே உண்மையை வரவழைக்க ஒரு தந்திரம் செய்தார்.
ஜியாத் நசீரிடம் சென்று, நான் தோற்றுவிட்டேன், எனக்கு இதில் 200 தங்க நாணயங்களை மட்டுமாவது திருப்பி கொடு, நான் ஊருக்கு சென்று விடுகிறேன் என்று நாடகமாடினான். நசீரும் பேராசையால் ஒப்புக்கொண்டு நாணயங்களை அளித்தான். அடுத்த நாள் பாக்தாத்தின் புகழ்பெற்ற நீதிபதி அபு ஜாஃபர் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. நசீர் நீதிபதியிடம் ஜியாத் தன் சுய விருப்பத்தில் தான் பணத்தை கொடுத்தான் என்று தாளை காட்டினான். நீதிபதி, சரி, அந்த பணம் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது என்று கேட்டார். நசீர், வியாபாரத்திற்காக என்றான். சரக்கு ஏதேனும் வாங்கப்பட்டதா? இல்லை. அப்படியானால் பணம் எங்கே என்று நீதிபதி மடக்கிய போது நசீர் திணறினான். இறுதியாக நீதிபதி, நீ எந்த தவறும் செய்யவில்லை என்றால் நேற்று இரவு ஜியாத்திற்கு 200 நாணயங்களை ஏன் திருப்பி கொடுத்தாய் என்று கேட்டார். இந்த கேள்விக்கு நசீரிடம் எந்த பதிலும் இல்லை. அவனது தந்திரம் அவனுக்கே வினையாக முடிந்தது. நீதிபதி அபு ஜாஃபர் தீர்ப்பளித்தார். நசீர் ஜியாத்தின் 5000 தங்க நாணயங்களை உடனடியாக திரும்ப தர வேண்டும். அபராதமாக 500 தங்க நாணயங்களை ஏழைகள் நிதியத்திற்கு வழங்க வேண்டும். நசீரின் கடை 7 நாட்கள் பூட்டப்பட வேண்டும் என்று. ஜியாத் தன் தந்தையின் 5000 நாணயங்களை பெற்று கொண்டான். நீதிபதி அவனுக்கு அளித்த 500 நாணயங்களை ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்க ஷேட் முகராத்திடம் வழங்கிவிட்டான். பின்னர் ஜியாத் பாக்தாத்திலேயே நேர்மையான முறையில் ஒரு கடையை தொடங்கி புகழ்பெற்ற வியாபாரியானான். இந்த கதை சொல்லும் நீதி, உலக தந்திரமும் ஏமாற்று வேலையும் எவ்வளவு வேகமாக செயல்பட்டாலும் உண்மைக்கும் பொறுமைக்கும் முன்னால் ஒரு நாள் தோற்றே தீரும். ஏமாற்று வேலை தற்காலிக லாபத்தை தந்தாலும் இறுதியில் அவமானத்தையே தரும். நேர்மையும் பொறுமையும் எப்போது வெற்றியையும் மரியாதையை தரும். எளிய இனிப்பு கடைக்காரரும் பலசாலி பூதமும். ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் கரீம் என்ற எளிய இனிப்பு கடைக்காரர் வாழ்ந்து வந்தார். அவரது கடையில் குலாப் ஜாமுன், ஜிலேபி, பர்பி போன்றவை மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் கரீமிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருந்தது. அவர் ஒரு கோழை. இருட்டை கண்டாலோ காற்று கதவை அடித்து கொண்டாலோ பயந்து நடுங்குவார். ஒருமுறை கிராமத்தில் திருவிழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்தன. கரீமின் கடைக்கு நிறைய இனிப்பு ஆர்டர்கள் வந்தன. தனியாக அவ்வளவு இனிப்புகளையும் செய்து முடிக்க முடியுமா என்று அவர் கவலைப்பட்டார். இரவாகியும் வேலை முடியவில்லை. பயந்து போய் கடையை மூட நினைத்தாலும் ஊர் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேலை செய்வதை தொடர்ந்தார். திடீரென கடையின் பின்பக்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. கடையின் மூலையில் புகை எழும்பி ஒரு உயரமான பலசாலி பூதம் தோன்றியது. கரீம் பயத்தில் அலற போனார். ஆனால் பூதம், பயப்படாதே, உனக்கு தீங்கு செய்ய வரவில்லை, உன் இனிப்புகளின் மனமே என்னை இங்கு வரவழைத்தது என்றது. கரீம் தைரியத்தை வரவழைத்து பூதத்திற்கு சூடான ஜிலேபியை கொடுத்தார். பூதம் இனிப்பை சுவைத்து மகிழ்ந்து கரீமுக்கு உதவ முன் வந்தது. ஆனால் அதற்கு ஈடாக 2 நிபந்தனைகளை விதித்தது பூதம். தினமும் சிறிது இனிப்பு வழங்க வேண்டும். 2, ஏழை எளியவர்களை ஒருபோதும் வெறுங்கையோடு திருப்ப அனுப்பக்கூடாது. கரீம் அதற்கு சம்மதிக்கவே இருவருக்கும் இடையே நட்பு உருவானது. பூதத்தின் உதவியால் விடியற்காலைக்குள் அனைத்து இனிப்புகளும் தயாராகின. திருவிழாவில் கரீமின் இனிப்புகள் பெருமளவில் பாராட்டப்பட்டன. நாட்கள் செல்ல செல்ல கரீமும் பூதமும் நெருங்கிய நண்பர்களானார்கள். ஒரு நாள் கெட்ட மந்திரவாதி கரீமின் கடைக்கு வந்தான். கரீமின் திடீர் வளர்ச்சிக்கு காரணம் அவரிடம் உள்ள பூதம்தான் என்பதை கண்டறிந்தான். அந்த பூதத்தை தனக்கு தரும்படி கரீமை மிரட்டினான். கரீம் மறுக்கவே ஊர் மக்களிடம் கரீம் பில்லி சூனியம் செய்வதாக பொய் பரப்புவேன் என்று அச்சுறுத்தினான். அன்று இரவு கரீம் பூதத்திடம் இதை பற்றி கூறினார். ஜின், அவன் ஒரு கருப்பு மந்திரவாதி, பூதங்களை அடிமையாக்கி சக்தி பெற நினைக்கிறான் என்று கூறியது. கரீம் பயந்தாலும் இம்முறை தன் நண்பனுக்காக போராட துணிந்தார். அடுத்த நாள் அந்த மந்திரவாதி கடைக்கு வந்து தன் மந்திர சக்தியால் புயலை உருவாக்கி பூதத்தை தாக்கினான். கடை அதிர்ந்தது, பொருட்கள் உடைந்தன.
கரீம் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக செயல்பட்டார். மந்திரவாதி தரையில் வரைந்திருந்த ஆபத்தான மந்திர வட்டத்தின் மீது கரீம் கொதிக்கும் சர்க்கரை பாகை ஊற்றினார். நீ சக்தியால் போராடுகிறாய், ஆனால் நான் அன்பால் போராடுகிறேன். இந்த வட்டம் பயத்தால் உருவாக்கப்பட்டது, நான் இனி பயப்பட மாட்டேன் என்று கரீம் முழங்கினார். இதனால் மந்திரவாதியின் சக்தி குறைந்தது. பூதம் அவனை முறியடித்தது. கரீம் மந்திரவாதியின் மந்திரக்கோலை உடைத்து அவனது சக்தியை முழுமையாக அழித்தார். சில நாட்களுக்கு பிறகு பூதம் கரீமிடம் வந்து, என் காலம் முடிந்து விட்டது, நான் என் உலகிற்கு திரும்ப வேண்டும் என்று கூறியது. கரீம் வருந்திய போது பூதம் அவருக்கு தைரியம் ஊட்டி நினைவாக ஒரு சிறிய ஒளியை பரிசளித்தது. நண்பர்கள் எப்போதும் கூடவே இருப்பதில்லை, ஆனால் அவர்களின் நினைவுகளும் அவர்கள் தந்த தைரியமும் எப்போதும் கூடவே இருக்கும் என்று பூதம் சொல்லி விடை பெற்றது. இந்த கதையின் படிப்பினைகள்: உண்மையான தைரியம் பயமே இல்லாமல் இருப்பது தைரியம் அல்ல. பயம் இருந்தாலும் சரியான விஷயத்திற்காக நின்று போராடுவதே உண்மையான தைரியம். உன்னதமான நட்பு, நல்ல நட்பு நம்மை மேலும் சிறந்த மனிதனாக மாற்றும். நாம் செய்யும் நன்மைகளும் ஏழைகளுக்கு செய்யும் உதவிகளுமே ஒருபோதும் வீண் போகாது. இதுவே இந்த கதை சொல்லும் நீதியாகும். ஜரியாப் என்ற பேரரசை சுல்தான் ஜஹான்சேப் ஆட்சி செய்து வந்தார். அவர் மிகவும் வீரமானவர். ஆனால் காலம் செல்ல செல்ல அவருடைய அகந்தையும் ஆணவமும் எல்லை மீறியது. என்னுடைய அதிகாரமே இறுதியானது, எனது சாம்ராஜ்யத்தை யாராலும் அசைக்க முடியாது என்று எண்ணி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அரண்மனை வாசலில் ஒரு எளிய முதியவர் துறவி அமர்ந்தார். அவர் சுல்தானை பற்றிய, சுல்தானே, உங்களின் அகந்தை உங்களின் பேரரசை விட பெரியதாகிவிட்டது. அகந்தை எல்லை மீறும் போது இறைவன் தீர்ப்பு வழங்குவான் என்று கூறினார். இந்த செய்தி சுல்தானுக்கு சென்றடைந்ததும் கோபமுற்ற அவர் அந்த துறவியை சந்திக்க நேரில் வந்தார். அப்போது அந்த துறவி, ஆணவம் மனிதனை குருடாக்கிவிடும், அரசன் குருடனானால் பேரரசு நீடிக்காது என்று எச்சரித்தார். சுல்தான் அதை எள்ளி நகையாடிய போது துறவி அமைதியாக கண்களை மூடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். துறவி பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு சுல்தானின் பேரரசில் அடுத்தடுத்து விசித்திரமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. அரண்மனையின் வலிமையான குதிரைகள் திடீரென நோயுற்று சரிந்தன. வாய்க்காலில் நீர்மட்டம் குறைந்து அதை தூய்மைப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் கழிவுகள் அடைத்து கொண்டன. துறவியின் ஆசி பெற்ற ஒரு ஏழை மண்பாண்ட தொழிலாளியின் கைப்படாமலே சக்கரம் தானாக சுழன்று அழகான பானைகள் உருவாகின. சுல்தான் தன் கனவில் அரியணை பிளவுபடுவதையும் கிரீடம் கீழே விழுந்து அதிலிருந்து அகந்தியின் கிரீடம் தலையில் தங்காது இறைவனின் கருணையே நிலைக்கும் என்ற அசிரீரி ஒலிப்பதையும் கண்டார். கோபமடைந்த சுல்தான் துறவியை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட துறவி அமைதியாக இறை வழிபாட்டில் இருந்தார். சிறை காவலர் ரஷீத்திடம், உன் மகன் ஆற்றில் தவறி விழுந்து ஆபத்தில் இருக்கிறான், உடனே ஆள் அனுப்பு என்று துறவி கூறினார். காவலர் ஆள் அனுப்பி தன் மகனை காப்பாற்றிய பிறகு துறவியின் மெய்ஞானத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். அடுத்த நாள் ஒரு ஏழை பெண் தன் மகனுக்கு நீதி கேட்டு அரண்மனைக்கு வந்தாள். அவள் வேறு யாருமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன் அரண்மனையை விட்டு சென்ற சுல்தானின் சொந்த சகோதரி. சுல்தானுக்கு மிகவும் நெருக்கமான தளபதி ருஸ்தமால் தன் மகனுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக கூறி நீதி கேட்டார். அப்போது சுல்தானின் மனதில் துறவியின் சொற்கள் எதிரொலித்தன. சுல்தான் நடுநிலையோடு செயல்பட்டு தன் தளபதி ருஸ்தமை கைது செய்ய உத்தரவிட்டார். அன்று இரவே சுல்தான் ரகசியமாக சிறைக்கு சென்று பக்கீரிடம் மன்னிப்பு கேட்டு நான் எவ்வாறு மாற வேண்டும் என்று வழிகாட்டல் கேட்டார். துறவி, அச்சமில்லாத நீதியும் ஆடம்பரமில்லாத எளிமையுமே உன்னை காப்பாற்றும் என்று அறிவுறுத்தினார். சுல்தானும் வரிகளை குறைத்து மக்களுக்கு அநீதிகள் களையப்படும் என்று அறிவித்தார்.
ருஸ்தமின் சாதி கடைசியாக நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட தளபதி ருஸ்தம் தன் ஆதரவாளர்கள் மூலம் அரண்மனை ஆயுத கிடங்கிற்கு தீ வைத்து சிறையிலிருந்து தப்பினான். சுல்தானை பதவியிலிருந்து அகற்ற முயன்றான். சுல்தான் தன் சொந்த கரங்களாலே வாளேந்தி ருஸ்தமை தோற்கடித்தார். ஆனால் அகந்தியால் அவனை கொல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பிற்கு விட்டுவிட்டார். பின்னர் சுல்தான் சிறைக்கு சென்று துறவியின் விலங்குகளை தன் கைகளால் அவிழ்த்து விடுதலை செய்தார். துறவி, உண்மையான சிறை உமது மனதில்தான் இருந்தது, அது இன்று திறக்கப்பட்டு விட்டது என்று கூறினார். ருஸ்தம் தோல்வியை தாங்க முடியாமல் விஷமருந்தி உயிரை மாய்த்து கொண்டான். அவனது உடலை பார்த்த துறவி, இதுவே ஆணவத்தின் முடிவு என்று கூறினார். இந்த கதையின் நீதி, சுல்தான் ஜான்சேப் தன் கிரீடத்தை கையில் ஏந்தி, இனி இது எனது பெருமை அல்ல, மக்களின் நம்பிக்கை என்று உறுதியளித்தார். துறவி சுல்தானை வாழ்த்திவிட்டு அமைதியாக அடுத்த ஊரை நோக்கி சென்றார். அதன்பின் சுல்தான் ஒரு செங்கோல் செலுத்தும் நீதிமிக்க அரசராக பரிணமித்தார். இந்த கதையின் நீதி, ஆணவம் மனிதனை குருடாக்கி அழித்துவிடும். ஒரு ஆட்சியாளரின் உண்மையான பலம் வாளில் இல்லை, நடுநிலையான நீதியிலும் எளிய மனதிலுமே உள்ளது. ஏழை கொல்லனும் மந்திரவாதியும். மலை கிராமம் ஒன்றில் ஹாரிஸ் என்ற ஏழை கொல்லன் வாழ்ந்து வந்தான். நாள் முழுவதும் உலைக்களத்தின் வெப்பத்தில் உடைத்து மக்களின் உடைந்த கருவிகளை சரி செய்து தருவான். வறுமை இருந்தாலும் உணவளிப்பவன் இறைவன், மனிதனல்ல என்ற உறுதியோடு நெஞ்சில் அமைதியோடு வாழ்ந்து வந்தான். கிராமத்திற்கு அருகே இருந்த அடர்ந்த காட்டில் ஒரு பழமையான அரண்மனை இருந்தது. அங்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதி வாழ்வதாகவும் சூரியன் மறைந்த பின் அங்கு யாரும் செல்லக்கூடாது என்றும் மக்கள் அஞ்சி நடுங்கினர். ஒரு நாள் மாலை வேலை முடிந்து வீடு திரும்புகையில் காட்டின் நடுவே ஒரு நீல நிற ஒளி வீசுவதை கண்டான். அச்சமில்லாமல் ஆர்வத்துடன் அரண்மனையை நோக்கி நடந்தான். அரண்மனை கதவு தானாக திறக்க உள்ளே நீல நிற கண்களுடன் மர்மமான மந்திரவாதி தோன்றினான். மந்திரவாதியை கண்டு ஹாரிஸ் அஞ்சவில்லை. மந்திரவாதி அவனிடம் செல்வம், அதிகாரம் மற்றும் ஆற்றலை தருவதாகவும் அதற்கு பதிலாக அவனது உண்மையை விட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறினான். ஹாரிஸ் அதை மறுத்து, உண்மையை இழந்து பெறப்படும் அதிகாரத்தால் என்ன பயன் என கேட்டான். மந்திரவாதி அவனுக்கு ஒரு சவால் விடுத்தான். காட்டின் மறுபுறம் உள்ள பிரகாசிக்கும் கல்லை எடுத்து கொண்டு வா என்றான். ஹாரிஸ் காட்டுக்குள் சென்று பல ஆபத்துக்களை கடந்து அந்த பிரகாசிக்கும் நீலக்கல் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அப்போது அங்கு தோன்றிய அரக்கன் அவனிடம் 3 கேள்விகளை கேட்டான். ஆற்றல் அல்லது பலம் என்றால் என்ன? பலம் என்பது வெறும் பலப்பிரயோகத்தில் இல்லை, பொறுமையிலும் உண்மையிலும் உள்ளது என்றான் ஹாரிஸ். பயம் என்றால் என்ன? பயம் நம்மை தடுக்க பார்க்கும், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் அது மறைந்துவிடும். 3வது கேள்வி, இந்த கல் உனக்கு ஏன் வேண்டும்? சுயநலத்திற்காக அல்ல, நான் யார் என்பதை அறிவதற்காக என்றான் ஹாரிஸ். ஹாரிஸின் பதில்களால் திருப்தியடைந்த அரக்கன் மறைந்து போக ஹாரிஸ் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு மந்திரவாதியிடம் திரும்பினான். அந்த கல் மனிதர்களின் உண்மையான சுயரூபத்தை காட்டும் ஆற்றல் கொண்டது. மந்திரவாதி அரண்மனைக்கு அடியில் இருந்த ஒரு ரகசிய சிறைக்கு ஹாரிஸை அழைத்துச் சென்றான். அங்கு பல அப்பாவி மக்கள் அநியாயமாக சிறை வைக்கப்பட்டிருந்தனர். உலகம் பலவீனமானவர்களுக்கானது அல்ல என்று மந்திரவாதி கூற, ஹாரிஸ் பலவீனமாக இருப்பது குற்றம் அல்ல என்று வாதிட்டான். அந்த இரவு ஹாரிஸ் அந்த பிரகாசிக்கும் கல்லின் மூலம் மந்திரவாதியின் கடந்த காலத்தை கண்டான். மந்திரவாதியும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவன் ஒரு காலத்தில் என்று மக்களால் ஏமாற்றப்பட்டு பாதிக்கப்பட்டதாலேயே கொடூரமானவனாக மாறியிருக்கிறான் என்றும் புரிந்து கொண்டான். ஹாரிஸ் ரகசியமாக சிறைக்கு சென்று கைதிகளை விடுவித்தான். இதை கண்டு கோபமுற்ற மந்திரவாதியிடம், அதிகாரம் என்பது பிறரை சிறை பிடிப்பதில் இல்லை, அவர்களை விடுவிப்பதில்தான் உள்ளது என்று ஹாரிஸ் கூறினான். மந்திரவாதி மறுநாள் காலை உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான இறுதி போட்டிக்கு அழைத்தான் ஹாரிஸை. மறுநாள் மைதானத்தில் மந்திரவாதி புயலையும் நெருப்பு பிழம்புகளையும் உருவாக்கி ஹாரிஸ் மீது ஏவினான்.
ஆனால் ஹாரிஸ் எந்தவித பயமும் இன்றி அமைதியாக நின்றான். பயம் இல்லாத போது மந்திரவாதியின் ஆற்றல் வேலை செய்யாமல் போனது. ஹாரிஸ் மந்திரவாதியை நெருங்கி, நீ கெட்டவன் அல்ல, நீ மனதளவில் காயப்பட்டவன், பிறரின் ஏமாற்றத்தால் உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாய் என்று அன்பாக கூறினான். இந்த வார்த்தைகள் மந்திரவாதியின் இதயத்தை தொட்டன. அழத் தொடங்கிய அவன் தன் தவறை உணர்ந்து தன் மந்திர சக்திகள் அனைத்தையும் துறந்து சாதாரண மனிதனானான். சில நாட்களுக்கு பின் அந்த மந்திரவாதி கிராமத்திற்கு அருகில் வந்து மக்களுக்கு தன் அறிவால் உதவி செய்ய தொடங்கினான். ஹாரிஸ் மீண்டும் தனது உலைக்களத்திற்கு திரும்பி சாதாரண கொல்லனாக தொழிலை தொடர்ந்தான். ஒரு சிறுவன் ஹாரிஸிடம், மந்திரவாதியை எப்படி தோற்கடித்தீர்கள் என கேட்டதற்கு ஹாரிஸ், நான் அவனை தோற்கடிக்கவில்லை, அவனுக்கு புரிய வைத்தேன். ஒருவரை நாம் புரிந்து கொள்ளும் போது அங்கே சண்டை முடிவுக்கு வந்து விடுகிறது என்று புன்னகையுடன் கூறினான். இந்த கதை கூறும் நீதி, உண்மையான பலம் என்பது பிறரை அடக்கி ஆள்வதிலோ அல்லது மந்திர சக்தியிலோ இல்லை. அது அன்பிலும் பொறுமையிலும் பிறரை புரிந்து கொள்ளும் நன்மனத்திலுமே உள்ளது. ஹசன்தீனும் மர்மமான அந்நியரும். சினார்பூர் என்னும் கிராமத்தில் ஹசன்தீன் என்ற 50 ஆண்டு அனுபவம் வாய்ந்த முதிய விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சிறிய நிலமும் அதில் பழமையான சினார் மரமும் இருந்தது. பிள்ளைகள் இல்லாத அவரிடம் நிலத்தை விற்றுவிட்டு செல்லுமாறு ஊரார் கூறினாலும், வாரிசு என்பது இரத்தத்தால் உருவாக்கப்படுவதில்லை, மனதால் உருவாக்கப்படுவது என்று அமைதியாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இலையுதிர்கால மாலையில் சினார் மரத்தடியில் மர்மமான ஒரு அந்நியரை கண்டார். அந்த அந்நியர் அவனிடம் ஒரு தங்க விதையை கொடுத்து, இது தங்க விதை, பேராசை இல்லாத உழைக்க தயங்காத ஒருவனால் மட்டுமே இதை வளர்க்க முடியும் என்று கூறினார். மேலும் இந்த விதை மண்ணில் விதைக்கப்படுவதில்லை, எண்ணத்தில் விதைக்கப்படுகிறது என்று கூறி மறைந்தார். ஆரம்பத்தில் தன் வறுமை தீரும் என்று பேராசை எண்ணங்கள் தோன்றினாலும் தன் தந்தையின் உபதேசத்தை நினைவு கூர்ந்து ஹசன்தீன் இறைவனிடம் பிரார்த்தித்து நல்ல எண்ணத்தோடு அந்த விதையை சினார் மரத்தின் அருகில் நட்டார். 3 வாரங்களுக்கு பின் அந்த விதை முளைத்து தங்க நிற பிரகாசத்துடன் கூடிய ஒரு செடியாக வளர்ந்தது. ஊர் மக்களுக்கு விஷயம் தெரிய வர பொறாமையும் பேராசையும் பரவியது. காசிம் சோப்ரா என்ற அவ்வூரின் பேராசை பிடித்த பெரும் வணிகன் அதை அடைய நினைத்தான். ஒரு நாள் இரவில் 12 வயதான சலீம் என்ற அனாதை சிறுவன் ஓடி வந்து காசிம் அனுப்பிய ஆட்கள் செடியை வெட்ட வருவதாக எச்சரித்தான். திருடி வரும் உணவு வயிற்றை நிரப்பும், ஆனால் தூக்கத்தை தரானது என்று தன் தாய் கூறியதை சலீம் நினைவு கூர்ந்தான். ஹசன் தீன் மகிழ்ந்து சலீமை தனது மெய்யான வாரிசாக ஏற்றுக்கொண்டான். இருவரும் இணைந்து உபாயம் செய்து இரவில் வந்த திருடர்களை பிடிக்க முயன்றனர். ஊரார் ஓடிவர திருடர்கள் பிடிபட்டனர். காசிம் நாடகமாடி செடியை கிராமத்தின் நன்மைக்காக கேட்க ஹசன்தீன் அவன் பேராசையை சுட்டி காட்டி மறுத்தான். செடியில் தங்க நிற அரும்பு மலரத் தொடங்கியது. காசிமின் இச்செய்தியை பேராசை கொண்ட அதிகாரியான நவாப் ஃபரீத்கானிடம் கொண்டு சென்றான். நவாப் ஹசன்தீனை அரசவைக்கு அழைத்து செடியை ஒப்படைக்குமாறு கட்டளையிட்டான். ஹசன்தீன் அஞ்சாமல், மண்ணின் விதி என்னவென்றால் சூறையாடுவதற்காக விதைக்கப்படும் விதை நஞ்சாக மாறும், நீதியுடன் நடப்பவர்க்கே இது உரித்தாகும் என்று பதிலளித்தான். அன்று இரவு புயல் வீசிய போது நவாபின் படை வீரர்களும் காசிமும் செடியை கைப்பற்ற வந்தனர். ஹசன்தீன் தடுக்க முயல படை வீரன் வாளை ஓங்கினான். அப்போது சினார் மரத்திலிருந்து ஒளி பிறந்து தங்க அரும்பு மலர்ந்தது. ஆனால் அதற்குள்ளிருந்து தங்க கனிக்கு பதிலாக சாதாரண மண் நிற விதையே மட்டுமே வெளிவந்தது. செடியின் தங்க நிறமும் மறைந்தது. ஹசன்தீன் கண்ணீருடன், இது ஏமாற்றமல்ல, தீர்ப்பு. இந்த விதை தங்கம் தருவதில்லை, மனிதர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது என்று உரக்க கூறினார். ஹசன்தீனும் சலீமும் அந்த விதையை எடுத்துக்கொண்டு நகரின் ஏழை மக்கள் வாழும் பகுதிக்கு சென்றனர். இறைவா, தங்கம் என் சோதனையாக இருந்தால் அதை எடுத்துக்கொள், ஆனால் இது மக்களுக்கு நன்மையாக வாரட்டும் என்று வேண்டி நட்டார். சில நாட்களில் அந்த விதை முளைத்து அபரிதமான கோதுமை பயிராக செறித்து வளர்ந்தது. ஏழைகளின் பசி தீர்ந்தது. இச்செய்தியை கேட்ட நவாப் தன் தவறை உணர்ந்து தன் தானிய களஞ்சியங்களை திறந்து ஏழைகளுக்கு உணவு வழங்க உத்தரவிட்டான். காசி
காசிமும் ஹசந்தீனிடம் மன்னிப்பு கேட்டான். அந்த அனாமதேய அந்நியர் மீண்டும் சினார் மரத்தடியில் தோன்றி, ஹசந்தீன், நீ உண்மையான தங்கத்தை உருவாக்கிவிட்டாய். இந்த விதை மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் பேராசை மற்றும் கருணை என்ற இரு விதைகளுக்கான சோதனை. கருணையை விதைத்தவன் வாழ்வை பெற்றான், பேராசை விதைத்தவன் வெட்கி தலை குனிந்தான் என்று கூறினார். உலகம் முழுவதும் மக்கள் தங்கத்தையே தேடுகிறார்கள். ஆனால் தங்கம் மனிதனை முழுமையாக்குவதில்லை. தூய்மையான எண்ணமே மனிதனை முழுமையாக்குகிறது. எண்ணம் தூய்மையாக இருந்தால் மண்ணும் நீதியாகும், என்ற அசுத்தமாக இருந்தால் நிதியும் மண்ணாகும். நூராபாத் ராச்சியமும் குள்ளன் ஹாரிஸும். பழமையான மலைப்பகுதியில் நுராபாத் என்ற அழகான ராஜ்யம் இருந்தது. அதன் மன்னன் ஜலாலுதீன் கொடூரமானவன். மக்களை அடிமைகளாக நடத்தி கடுமையான வரிகளை சுமத்தி எதிர்ப்பவர்களை சிறையில் அடைத்தான். அந்த ராஜ்யத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் ஹாரிஸ் என்ற குள்ள மனிதன் வாழ்ந்து வந்தான். உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் உள்ளத்தில் மாமனிதனாக விளங்கிய அவன் மரக்கடைசல் செய்து பொம்மைகளை செய்து ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்து வந்தான். ஒரு நாள் மன்னனின் படை வீரர்கள் இரட்டிப்பு வரி வசூலிக்க வந்தபோது ஹாரிஸ் துணிச்சலுடன் அநீதியான கட்டளைகளை உத்தரவாகாது, மன்னன் மக்களை காக்க வேண்டும் என்று எதிர்த்தான். கோபமடைந்த வீரர்கள் அவனை இழுத்துச் சென்று மன்னனின் அரண்மனையில் ஆஜர்படுத்தினர். மன்னன் ஜலாலுதீன் ஹாரிஸின் உருவத்தை கண்டு எள்ளி நகையாடினான். ஆனால் ஹாரிஸ் மன்னராக இருப்பதனால் ஒருவர் கடவுளாகிவிட முடியாது, மக்களின் சாபம் அரியணையை சாய்த்துவிடும் என்று நேருக்கு நேர் பேசினான். மன்னன் அவனை சிறையில் அடைத்தான். சிறையில் முன்னாள் மூத்த மந்திரியை ஹாரிஸ் சந்தித்தான். அவர் மன்னனை வாளால் வெல்ல முடியாது, புத்தியாலும் அவனது அகந்தையை உடைப்பதன் மூலமே வெல்ல முடியும் என்று வழிகாட்டினார். மறுநாள் தர்பாரில் ஹாரிஸை வளைக்க முடியாத மன்னன் அவனுக்கு 3 கடினமான சோதனைகளை விதித்தான். முதல் சோதனை, ஆபத்தான அரச கருவூலத்தை இரவில் காக்க வேண்டும். அங்கு நுழைந்த முகமூடி திருடர்களை ஹாரிஸ் தனது புத்தி கூர்மையால் பிடித்து கொடுத்தான். அந்த திருடர்களில் ஒருவன் மன்னனின் நெருங்கிய மந்திரியே ஆவான். இரண்டாம் சோதனை, பசியால் அரச தானியம் திருடிய ஏழை பெரியவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும். ஹாரிஸ் மன்னனிடம், ஒரு தந்தை தன் குழந்தைகளை பட்டினி போட்டால் தவறு தந்தையுடையதா குழந்தைகளுடையதா? மக்கள் பசியால் திருடினால் அதற்கு மன்னனின் அநீதியே காரணம் என்று கூறி மன்னனின் அநீதியை தர்பாரில் தோல் உரித்தான். இறுதி சோதனையும் வந்தது. 3வது சோதனையாக ஹாரிஸை கொல்ல நினைத்து அடர்ந்த காட்டில் கொடூரமான சிங்கம் அடைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு அவனை கொண்டு சென்றனர். அங்கு வந்த சிங்கம் அவனை தாக்க முற்பட்ட போது ஹாரிஸ் அதன் முன்காலில் ஆழமாக பதியிருந்த இரும்பு முள்ளை கண்டான். அச்சமின்றி சிங்கத்தின் அருகில் சென்று முள்ளை உருவி அதன் ஆடையை கிழித்து அதன் காயத்திற்கு கட்டு போட்டான். சிங்கமும் அவனது அன்பை புரிந்து கொண்டு அமைதியாக அவன் அருகே அமர்ந்து கொண்டது. மறுநாள் காலை இதை கண்ட படை வீரர்களும் மக்களும் வியப்பில் ஆழ்ந்தனர். ஹாரிஸ், விலங்குகளுக்கு அன்பு புரிகிறது, ஆனால் சில மனிதர்கள் அநீதியை விடுவதில்லை என்று கூறினான். ஹாரிஸ் மீண்டும் தர்பாருக்கு அழைத்து வரப்பட்டான். மன்னன் கோபத்தில் வாளை உருவிய போது அரண்மனைக்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஹாரிஸை விடுவி, அநீதியை நிறுத்து என்று முழக்கமிட்டனர். படை வீரர்களும் மன்னனின் உத்தரவிற்கு கீழ்ப்படியே மறுத்துவிட்டனர். முன்னாள் மந்திரியும் பிரபுக்களும் வந்து, அரசாங்கம் வாளால் இயங்குவதில்லை, நீதியால் இயங்குகிறது, மக்கள் உன்னை வெறுக்கிறார்கள் என்று மன்னனின் அரியணையை பறித்தனர். மன்னன் தன் அகந்தை உடைந்து அரியணையிலேயே வீழ்ந்தான். மக்கள் ஹாரிஸை மன்னனாகும்படி கேட்டுக்கொண்டனர். ஆனால் அவன், நான் ஆட்சி செய்ய வரவில்லை, மக்களின் சுயமரியாதையை அவர்களுக்கு நினைவூட்டவே வந்தேன் என்று கூறி தன் கிராமத்திற்கு திரும்பி சென்று பொம்மைகள் செய்யும் தொழிலை தொடர்ந்தான். அந்த சிங்கம் அடிக்கடி காட்டு எல்லையில் வந்து தன் நண்பனான ஹாரிஸை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும். இந்த கதை சொல்லும் நீதி, மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது உயரத்திலோ செல்வத்திலோ அதிகாரத்திலோ இல்லை, அவனது நற்பண்பிலும் நீதியிலுமே உள்ளது. அநீதி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் உண்மையுள்ள ஒரே ஒரு மனிதனால் அதன் அடித்தளத்தையே ஆட்டங்காண வைக்க முடியும்.
இதுபோன்று மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நினைவில் நிற்கும் கதைகள் ரசூல் பீவி. நன்றி, வணக்கம்.